ப்ரோ அதான் ப்ரோ. ஃபியூச்சர்ஸ் வந்து என்னன்னா, அவங்க ப்ரோ கரெக்ட்டா அது நம்ம ப்ரோ பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். ப்ரோ அது இல்ல ப்ரோ. அந்த பெர்ஃபார்ம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஃபண்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல. ஆமாமாமாமா. அது கொஞ்சம் டஃப் தான் ப்ரோ. அவங்க லிட்டரலாவே கஷ்டம். சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளக்ஸா இன்னைக்கு தான் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஏடாகூடமா இருக்கு ப்ரோ காம்ப்ளக்ஸா ஃபுல்லா. ப்ரோ அது கொஞ்சம் வந்து டஃப் தான் ப்ரோ. இப்ப நார்மல் பெர்ஃபார்ம தாண்டி நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கும். ஆனா, அது ரொம்ப ஆ அ டைட் பண்ணிருவாங்க நம்மளுக்கு. 4% அந்த மாரி ப்ரோ நெறைய இதெல்லாம் ஆ இருக்கும். ஓகே, ஓகே. ப்ரோ 100Kவே வந்து பார்த்தீங்கன்னா, $200 தான் ப்ரோ வரும் டோட்டலாவே. ஆனா வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. அவ்ளோ டைட் பண்ணியிருக்காங்க ப்ரோ அது. அதுக்கு பேசாம நம்ம ஒரு ஓகே, ஓகே. 200K நம்ம இதுல வாங்கிட்டும் கூட, ஈஸியா நம்ம வந்து ஆ ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா இப்ப நம்ம ஒரு 7:00 8:00 மேல தான் உட்கார்றோம். அந்த மாரி இருக்கிற டைமுக்கு வந்து ஓகேவா இருக்கும். ஓகே, ஓகே. நம்ம நார்மலா வந்து மார்னிங் உட்கார்றோம். அப்புறம் வந்து ஈவினிங் டைம் வந்து உட்கார்றோம். இத தாண்டி வந்து நைட்டு உட்கார்றவங்களுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து அ கரெக்ட்டா இருக்கும். ஓ நம்மளுக்கெல்லாம் வந்து ஓகே ப்ரோ. ஃபாரெக்ஸே போதும் ப்ரோ. ஈஸியா இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 கோல்ட் ட்ரேட் வந்து இது பண்ண ப்ரோ எடுத்தேன் ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எனக்கு. இந்த 2 கோல்டு நீங்க ட்ரேடும் வீடியோ ஆ போட்டிருந்தீங்களா ப்ரோ? இந்த 2 கோல்டு ட்ரேட் அதான இந்த ப்ரோ? இடத்துல இடையில எடுத்திருந்தேன். ஆமா. இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். இது ஒண்ணு ஓகே, எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஓகே, ஓகே. இந்த இடத்துல வந்து இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன். கரெக்ட்டா வந்து என்னன்னா, இந்த டைமுக்கு வந்து கோல்டு எல்லாமே நம்மளுக்கு அந்த 9:00 அந்த 7:00 மேல நம்மளுக்கு வந்து நல்லாவே செட்டப் இருக்கு. ஓகே. நம்ம பார்க்கும்போது இது ஓகே ஒரு PO3 மாரி இல்லனாலும் கூட, பட் நம்மளுக்கு அந்த டைமிங்ஸ்க்குள்ள வந்து PO3 வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு டெய்லில வந்து ப்ராப்பரான ஒரு PO3 தரல. நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் பிரைஸ் கீழ வரல. ஆனா, அந்த டைமிங்ல வந்து நல்லா இதாயிருக்கு PO3. இந்த இடத்துல வந்து மேன் பிரைஸ் ஆல்ரெடி வந்து அவன் குடுத்துட்டான். குடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு ரிவர்சல். இங்க இருந்தே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். இந்த பொசிஷன இந்நேரம் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் கூட, இந்நேரத்துக்கு சூப்பரான வந்து எங்கேயோ பார்த்துருக்கலாம். போயிருக்கும் ப்ரோ. ஆமா. இந்நேரத்துக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அக்கவுண்ட். ப்ரோ அது கரெக்ட்டா ஒரு ஓபி என்ட்ரி தானே ப்ரோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்ட்டா? அதுவும் நான் இந்த இடத்துலயும் நான் வந்து ஒரு என்ட்ரி பார்த்திருந்தேன். நல்லா வந்து ஒரு ஓ ஸ்வீப் ஓகே, ஓகே. வந்திருக்கு. டபுள் சைட் சீக் அண்ட் டிஸ்ட்ராய் மாரி வந்துருச்சா, சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா மோஸ்ட்டா வந்து கோல்டு எல்லாமே நம்மளுக்கு மண்டேவே வந்து ஒரு இது வச்சுருவான். ஒரு லோ அந்த ஒரு வீக்லிக்கான அந்த லோ வச்சுருவான். ஸோ நான் அத பார்த்துட்டு சரி நான் இங்க வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஒரு எஃப்இஜி மட்டும் டார்கெட் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு எஃப்இஜி மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். பட் ஆனா அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஒவ்வொரு ஈக்குவல் லோஸ் வந்து அவன் அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டே வரான். பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். கரெக்ட்டா இந்த ஈக்குவல் வந்து வச்சிருந்தேன் ப்ரோ டார்கெட். சரி நம்மளுக்கு இங்கேயே போதும்ன்னு சொல்லிட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஈக்குவல் லோஸ் மாரி ஓ அப்படி ஈக்குவல் ஹைஸ் மாரி ஃபார்ம் ஆச்சு. என்ன ப்ரோ? ஓகே. நீங்க அப்படியே விட்டிருந்தா கூட அப்படியே போயிட்டு இருக்கும் ப்ரோ நீங்க எனக்கு ப்ரோ தெரிஞ்சு. ஆனா இதுல வந்து நெறைய இந்த இது ஸ்வாப் ஃபீ வந்து அதிகமா இது பண்றானுங்க. எடுக்குறானுங்க. எதுல ப்ரோ ஃபண்டிங் பிட்ச்லயா? ஃபண்டிங் லிஸ்ட்ல. ஸ்வாப் ஃப்ரீ ஓகே, வந்து அதுல ஓகே. இது பண்றானுங்க. ஸோ அதனால ஸ்வாப்ஸ் வந்து அதிகமா எடுக்கிறனால நான் அப்படியே விட்டேன். ஆனா மோஸ்ட்டா வந்து இது இன்ட்ராடேக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. நான் அந்த அக்கவுண்ட் வந்து வாங்கும்போதே ஓகே, ஸ்வாப் ஃப்ரீயோட தான் வாங்கியிருக்கணும். சரி ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஓகே, ஓகே. அப்புறம் வந்து இங்க ஒரு ஈக்குவலைஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. சரி அதையும் நான் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ரிட்ரேஸ்மென்ட்ல திருப்பி வந்து ஒரு என்ட்ரி. இங்க இருந்து என்ட்ரி. நல்லா வந்து இருந்துச்சு ப்ரோ. நல்லா இந்த ஹை வரைக்குமே நல்லா வந்து ஒரு என்ட்ரி இருந்துச்சு. ஏழு மணிக்கா ப்ரோ? ப்ரோ 7 மணிக்கு. சிஆர்டி பண்றீங்களா? சிஆர்டி அதான் bro, நம்ம மோஸ்ட்டா வந்து PO3 கூட தான் நம்ம எல்லாமே பண்றோம். ஸோ கம்பெனி தான் வந்து அதுவுமே பார்த்துக்கணும். கம்பெனினா நம்ம வந்து அதுவும் கூட பார்த்துக்கிறோம். ஓகே. பொசிஷன் ஏதாவது எடுத்துறீங்களா? ஆமா ப்ரோ இருக்கு. 0.20ல வந்து ஒரு பொசிஷன் ஹோல்டிங்ல இருக்கு.
பேசாம வெறும் ஜிபியூஎஸ்டியும் கோல்டு மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் கூட போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. யூரோ கூட அவ்வளவா என்ட்ரிஸ் எதுவுமே கொடுக்கறது இல்ல. நம்மளுக்கு அந்த ஒரு பயாஸ், அந்த ஒரு ஸ்பீட் வந்து யூரோல இல்ல. ஒரே நிமிஷம் ப்ரோ, அப்படியே இருங்க. ஓகே. ஒரு நிமிஷம் இருக்கு ப்ரோ நியூஸ்க்கு. ஸோ ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியும் கூட அந்த ஒரு பம்ப் இருக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக பம்ப் மேலே. டென், 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. NFP. Game over. Oh my god. நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, எல்லா செட்டிங் இல்ல, கோல்டு போய் பாருங்க இங்க. இல்ல ப்ரோ, அதான் இருக்கிறது ஃபுல்லா ஹண்டிங் ப்ரோ, ஹண்டிங் நடந்துருக்கு. நான் பண்ண சமைச்சிடுறேன். வெயிட் பண்றது. ஆனா கொஞ்சம் அந்த இன்னும் கீழே உள்ள லிக்விட் நிறைய வச்சிருக்காங்க, அதெல்லாம் தூக்கிட்டு ஏன்னா 1 ஹவர்ல ஓபி இருக்கு பாருங்க. ஓபி இருக்கா, சோ அதுக்கு இங்க மேல போக நிறைய சான்ஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி இருக்கு. அதான் நான் சொன்னேன், என்எஃப்பி வந்து செல்லிங் டைரக்ஷன் பார்த்தேன். சூப்பர் சூப்பர். அதான் நான் அப்புறம் டபுள் சைடு மூவ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை ப்ரோ, நான் ஒரே இதெல்லாம் வச்சிருந்தேன், போட்டிருக்கான் பாருங்க, க்ளோஸ் பண்ண முடியல என்ட்ரி. பயங்கர மொமெண்டமா இருக்கு, க்ளோஸ் பண்ண முடியல. பாருங்க, 2 டைம் க்ளோஸ் பண்ணிட்டு முடியல. டூ 0.10 போட்டனால தப்பிச்சு. கேக்குதா நான் பேசுறது? கிருபா ப்ரோ. எத்தனை ப்ரோ வச்சிருந்தீங்க எஸ்எல்? புரியல. எத்தனை பிப்ஸ் எஸ்எல்? 67 ப்ரோ, 67. ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க?
அடிச்சிருச்சா? அடிச்சிருச்சு. எடுத்துருச்சு தான். எடுத்துருச்சு. க்ளோஸ் பண்ண முடியல என்னால. இதுலயே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன்லயே அதிக இருக்கு. அதிக ஸ்ப்ரெட்டா ப்ரோ? ஸ்லிப்பேஜ் வந்துருச்சு. இல்ல ப்ரோ நான் 0.10 தான் போட்டிருக்கேன். ஓகே தான். 30 ஓகே தான். போட்டிருந்தேன். ஆட்டோ அப்படி நானா இருந்தாலும் அப்படியே எடுத்திருப்பேன். பை தான் எடுத்திருப்பேன். இல்ல அதான் ப்ரோ. ஏன்னா நான் ஆட்டோ ஆல்மோஸ்ட் வந்து நேத்துக்கே வந்து ஒரு பார்சல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் இந்த இடத்துல. ஸோ ஒரு டவுட்டா இருந்தனால நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 0.10 மட்டும் தான் வச்சிருக்கேன். ஓகே தான் ப்ரோ. திருப்பி இன்னொரு பக்காவான என்ன bro புரியல. இல்ல ப்ரோ க்ளோஸ் வரலையே. இங்க பாருங்க க்ளோஸே ஆகலையே இன்னும். மூட்டம் பயங்கரமா அதுவே இருக்கு. க்ளோஸ் பாருங்க. சவுண்ட் கேக்குதா? நச்சு நச்சுன்னு இருக்கு. நான் என்னது க்ளோஸ் பண்ண முடியல. இது அந்த டிலேட் ப்ரொடெக்ஷன் அந்த ரூல்ல வந்து பாத்தீங்களா? போற வரல. எது ப்ரோ? இதானே சொல்றீங்க? அதான் ப்ரோ. அந்த 1 அப்புறம் 9 பாத்தீங்கன்னா அந்த டிலேட் ப்ரொடெக்ஷன் வருது பாத்தீங்களா? ம். அந்த ரூல்ல வருது பாருங்க. நார்மல் ப்ரொடெக்ஷன் டிலேட்ல வருது பாருங்க. சார் பயங்கரமான செல்லு. நம்ம பரவாயில்ல ப்ரோ. அங்க ஒருத்தர் நல்லா போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்னாச்சு? யார் ப்ரோ? யோகேஷ் ப்ரோ. அவரா? பை சைடு போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ நேத்து எனக்கு லைட்டா வந்து என்னோட இன்ட்யூஷன் வந்து சொல்லுச்சு. சரி ஓகே நம்ம இது பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் என்னோட பிளான் இருந்துச்சு. ஆனா வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு பாருங்க. நேத்து ஃபுல் போர்ஷன் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் சரி வச்சிருக்கலாம். ஒரு 0.10க்கே 100 பிப் $100. என்னைக்கே வரும்? 0 ஆமா. அஞ்சு நிமிஷம் ஆச்சு ப்ரோ. இன்னுமே பாருங்க க்ளோஸே ஆகல. ப்ரோ அதான் ப்ரோ நம்ம வந்து இந்த மாதிரியான நியூஸ் டைம்ல வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ பேசிக்கான ரூல் அதுதான். பாத்தீங்கன்னா ஓகே. இப்போ நீங்க 4 ஹவர்ல போகும்போது 4 ஹவர்ல நல்லா ஜூம் பண்ணிட்டு அந்த ஹெவி ஃபாலுக்கு முன்னாடி பாத்தீங்களா? இது ப்ரோ இதுவா? அதுல அந்த 1 AM கேண்டலோட ஹை மட்டும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் வாங்க. இது ப்ரோ இந்த ஒரு ரிட்ரேஸ்மென்ட் சொல்றீங்களா? இல்ல ப்ரோ இப்போ கரண்ட் கேண்டில் 1 AM ஏன்னா இப்போ கரண்ட் கேண்டில் 9ல இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அது 1 AMல இருந்து ஹை மட்டும் மார்க் பண்ணிக்கோ. அப்புறம் சிஆர்டியா? ஆமா ப்ரோ ஆமா ஆமா. இதான ப்ரோ சொல்றீங்க? இந்த ஐ தானே சொல்றீங்க? அது ஓபி என்ட்ரி தான ப்ரோ அவ்வளோ அக்யூரேட்டா இல்லையே ப்ரோ அது. இல்ல 15 மினிட்ஸ் ப்ரோ 15 மினிட்ஸ் போங்க. இதான ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ ஆனாலும் நம்மளுக்கு வந்து அதான் நம்மளுக்கு வந்து இஃப் இன் கேஸ் வந்து திரும்பணும்னு நான் யோசிச்சிருந்தேன்னா அப்படியே கோல்டன்ல சொல்றேன் ப்ரோ. கோல்டன்ல ஓ சொல்றேன். கோல்டா? ஓகே ஓகே. இதானே சொல்றீங்க? கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு. ஓ என்ன ப்ரோ இவனுக்கு இவ்வளோ ஸ்லிப்பேஜா இருக்கு. பா 10 நிமிஷம் கழிச்சு தான் பாருங்க க்ளோஸே பண்ண விடுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்லிப்பேஜ் என்ன இவ்வளோ இருக்கு? பா
0.10க்கே 87 சரியான ஃபால். எங்கேயோ இடிக்குதேன்னு பார்த்துட்டு இருந்தேன், இடிச்சிட்டாங்க நல்லா.